كنتم خير أمة أخرجت للناس تأمرون بالمعروف وتنهون عن المنكر وتؤمنون بالله. மக்களுடைய பயனுக்காக தோற்றுவிக்கப்பெற்ற நீங்கள் மிகச்சிறந்த கூட்டத்தினராவீர்கள். நீங்கள் நன்மையை ஏவுகின்றீர்கள், தீமையிலிருந்து தடுக்கின்றீர்கள், மேலும் அல்லாஹ்விடம் நம்பிக்கை கொள்கின்றீர்கள். இந்த விஷயத்தை நன்றாக கவனத்தில் கொள்ளுங்கள். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உம்மத் 73 பிரிவுகளாக பிரிந்துவிடும் போது அவர்களில் 73வது ஒரு பிரிவு உருவாகும். அந்த பிரிவே உண்மையில் இருக்கும். 72 பிரிவும் பொய்யர்களாக இருப்பர். உம்மத் 73 பிரிவுகளாக பிரியும் போது ஒன்று மட்டுமே உண்மையான பிரிவாக இருக்கும். 72 பிரிவுகளும் பொய்யர்களாக இருப்பர். ஏனென்றால் அவர்கள் நரகத்தை சேர்ந்தவர்களாக இருப்பர். ஒன்று மட்டுமே ஜமாத்தாக இருக்கும். அது உண்மையான பிரிவாக இருக்கும். இந்த பிரிவை ஜமாத் என்றும் குறிப்பிட்டு கூறியுள்ளார்கள். நேற்று வரை இந்த மக்கள் அஹ்மதியா ஜமாத்தை எதிர்த்து வந்த இவர்கள், அவர்கள் சுன்னிகளாக இருந்தாலும் ஷியாக்களாக இருந்தாலும் இந்த ஹதீஸை அது உண்மையானது என்பதை ஏற்று கூறி வந்திருக்கின்றார்கள். இன்னும் சொல்வதென்றால் வஹாபி ஃபிர்காவினுடைய இமாம் இந்த ஹதீஸை யார் ஏற்றுக்கொள்ள மாட்டார்களோ அவர்கள் உண்மையான முஸ்லிமாகவே இருக்க முடியாது, அவர் முஸ்லிமே அல்ல என்று கூறியிருக்கின்றார். ஷியாக்கள், சுன்னிகள், வஹாபிகள், தேவபந்திகள் எல்லா மக்களும் ஒருமித்த கருத்தை உடையவர்களாக இந்த ஹதீஸை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையை கூறியிருக்கின்றார்கள் என்று கூறுகின்றார்கள். பிறகு இன்று கூறுகின்றார்கள், அந்த 72 பிரிவும் சொர்க்கத்திற்குரியவர்களாக இருப்பார்கள், ஒன்று மட்டுமே நரகத்திற்குரிய பிரிவாக இருக்கும் என்று கூறியுள்ளார்கள். 1974 ஆண்டு செப்டம்பர் 6 பாகிஸ்தான் மீது ஒரு மகத்தான கியாமத் வந்தது. அந்த நாள் அஹ்மதியா ஜமாத்தை பொய்ப்படுத்தும் ஆர்வத்தில், அஹ்மதிகள் பொய்யர்கள் என்று கூறும் ஆர்வத்தில் ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இவர்கள் பொய்யராக ஆக்கிவிட்டார்கள். எந்த அளவு தைரியம் இவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது என்றால், எந்த அளவு வெட்கங்கெட்ட நிலை உருவாகினது என்றால், அவர்கள் இவ்வாறு அறிவிப்பு செய்தார்கள், அதாவது இந்த ஹதீஸ் பொய்யானதாகும், எங்களுடைய பெரும்பெரும் அறிஞர்கள் பொய்யர்களாவர், ஏனென்றால் அவர்கள் இந்த ஹதீஸை உண்மை என்று ஏற்றுக்கொள்கின்றார்கள் என்று கூறினார்கள். 72 பிரிவுகளில் உள்ளவர்கள்தான் உண்மையாளர்கள், ஒரு பிரிவு பொய்யானது என்று அறிவிப்பு செய்தார்கள். 72 பிரிவும் நரகத்தை அடைவார்கள், ஒன்று மட்டுமே சொர்க்கத்திற்குரிய பிரிவு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஃபத்வாவுக்கு எதிராக இவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால், அந்த ஒரு பிரிவு கண்டிப்பாக நரகை அடையும், 72 பிரிவும் சொர்க்கத்துக்கு செல்லும் என்று கூறுகின்றார்கள். இந்த விஷயம் இப்படித்தான் இவர்களுக்கு புரிந்திருக்கின்றது. இந்த விஷயத்தை மிகவும் பெருமையோடு இவர்கள் அறிவிப்பு செய்கின்றார்கள். இந்த விஷயத்தை தான் இன்றும் இவர்கள் மக்கள் மத்தியில் மக்களை தூண்டுவதற்காக பயன்படுத்துகின்றார்கள். பெயர் தாங்கி வெள்ளை அறிக்கையிலும் இதைத்தான் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். எந்த அளவு இவர்களுக்கு தைரியமும் எந்த அளவுக்கு இவர்களுக்கு வெட்கக்கட்ட நிலையும் இருக்கிறது என்று பாருங்கள். இது மட்டுமல்ல, அந்த சமயத்தில் அஹ்மதியா ஜமாத்துடைய இமாம் தரப்பிலிருந்தும் பாகிஸ்தானுடைய நேஷனல் அசம்பிளியில் மீண்டும் மீண்டும் மிக தெளிவான சொற்களில் பகிரங்கமாக இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. அதாவது, நீங்கள் மிகுந்த ஆர்வத்துடன் எங்களுடைய எதிரிகளாக மாறிக்கொள்ளுங்கள், ஆனால் இறைவனுக்காக இஸ்லாமிய நாடான பாகிஸ்தானில் ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக கிளர்ச்சியின் கொடியை ஏந்தாதீர்கள். இத்தகைய தைரியமே உங்களுக்கு வரக்கூடாது. நேற்று வரை நீங்கள் இவ்வாறுதான் இந்த விஷயத்தை ஏற்று வந்தீர்கள். அதாவது, எப்போதெல்லாம் 72 பிரிவு மற்றும் ஒரு பிரிவுக்கான சண்டை வருமோ அப்போது 72 பிரிவும் பொய்யான பிரிவாக இருக்கும், ஒன்று மட்டுமே உண்மையான பிரிவாக இருக்கும் என்று கூறி வந்தீர்கள். ஏனென்றால் இது உண்மைக்கெல்லாம் சிறந்த உண்மையை எடுத்து கூறுகின்ற, உண்மையாளருக்கெல்லாம் மிக சிறந்த உண்மையாளராக இருந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முன்னறிவிப்பாகும். அதாவது, ஒரு பிரிவுதான் உண்மையான பிரிவாக இருக்கும் என்று அவர்கள் கூறினார்கள். ஆனால் இன்று எங்களை பொய்யர்களாக ஆக்குகின்ற ஆர்வத்தில் நீங்கள் அறிவிப்பது என்னவென்றால், 72 உண்மையாளர்கள், ஒன்று மட்டுமே பொய்யான பிரிவு என்று கூறுகின்றீர்கள். முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு புரியாத அந்த அறிவின் நுட்பமான கருத்து உங்களுக்கு எப்படி புரிந்தது என்று தெரியவில்லை. அதன் காரணமாக ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக நீங்கள் கிளர்ச்சியினுடைய கொடியை ஏந்துகின்றீர்கள். ஏனென்றால் உங்களுடைய நடைமுறை அதை நிரூபித்து விட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக கிளர்ச்சி செய்பவர்கள் இஸ்லாத்தில் இருக்கவே முடியாது. இதற்கு முன்னர் அவர்கள் என்ன குற்றம் செய்தார்கள் அல்லது செய்யவில்லை என்பது ஒருபுறம் இருக்கட்டும், இந்த நாளில் கண்டிப்பாக அவர்கள் குற்றவாளிகளாக ஆகிவிடுகிறார்கள். ஏனென்றால் ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தெளிவான கட்டளைக்கு எதிராக பகிரங்கமாக அவர்களுக்கு எதிராக கிளர்ச்சி செய்தவாறு இந்த அறிவிப்பை செய்திருக்கிறார்கள். அந்த அறிவிப்பு உண்மையானதா இல்லையா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கூறியிருக்கின்றார்களா இல்லையா என்பதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் இவர்களுடைய பிரிவில் உள்ள பெரும்பெரும் ஆலிம்கள், அந்த பிரிவுகளின் தோற்றுநர்கள் இந்த ஹதீஸை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். அந்த ஒரு பிரிவில் இருப்பதை இஸ்லாத்தின் நிபந்தனையாக எடுத்து கூறி வந்தார்கள்.
ஆனால் ஒரு நாள் இவருடைய அறிவு எந்த அளவுக்கு பறிக்கப்பட்டு விட்டது என்றால், எந்த அளவுக்கு இவர்கள் பைத்தியக்காரர்களாக மாறிவிட்டார் என்றால் 6 செப்டம்பர் 1974 இந்த அறிவிப்பை அவர்கள் செய்தார்கள். அதாவது 72 பிரிவை சார்ந்த நாங்கள் எல்லோரும் முஸ்லிம்களாக இருக்கின்றோம், இந்த ஒரு பிரிவை மட்டும், அதாவது அஹ்மதியா ஜமாத்தை மட்டும் நரகற்குரிய பிரிவாக நாங்கள் அறிவிக்கின்றோம். இதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு புரியாத அந்த உண்மையாகும். இதனை மிகவும் பெருமையோடு மக்கள் மத்தியில் எடுத்து வைக்கின்றார்கள். இந்த விஷயத்தை எடுத்து கூறியவாறு கோரிக்கை வைக்கின்றார்கள். ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே அஹ்மதியா ஜமாத்துடைய வரலாற்றில் இது போன்ற அசுத்தமான விஷயங்களை இவர்கள் கூறி வந்திருக்கின்றார்கள். அஹ்மதியா ஜமாத்தை பொய்யாக்குவதற்காக இத்தகைய அறிவிப்பை இதற்கு முன்னர் ஒரு செய்து வந்திருக்கின்றார்கள். பாருங்கள், மௌலவி ஜஃபர் அலி சாஹிப் நவம்பர் 1953 மிகவும் பெருமையோடு இவ்வாறு அறிவிப்பு செய்தார். அவர் கூறுகின்றார், மஜ்லிஸே அமல் கடந்த 1300 வருடகால வரலாற்றில் இரண்டாவது முறையாக உம்மத்தின் இஜ்மாவிற்கு, அதாவது உம்மத்தின் ஒருமித்த கருத்துக்கு ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கி இருக்கின்றது. இன்று மிர்சா காதியானிக்கு எதிராக 72 பிரிவுகளை சார்ந்த நாங்கள் ஒருமித்து நிற்கின்றோம், ஒன்றாக நிற்கின்றோம். ஹனஃபி, வஹாபி, தேவபந்தி, ஷியா, சுன்னி, அஹ்லே ஹதீஸை சார்ந்த எல்லா ஆலிம்களும் எல்லா சூஃபிகளும் இந்த விஷயத்தில் ஒருமித்த கருத்தை உடையவர்களாக இருக்கின்றோம். அதாவது மிர்சாயி காஃபிர்கள் ஆவார்கள், அவர்கள் முஸ்லிம்களை விட்டு பிரிந்து சென்று விட்ட பிரிவினர் ஆவார்கள், முஸ்லிம் அல்லாத சிறுபான்மையினராக இருக்கின்றார்கள் என்று கூறுகிறார். ஜமீன்தார் 5 நவம்பர் 1952 பக்கம் 2 இவருடைய இந்த அறிவிப்பு வந்திருக்கின்றது. ஆக 72 பிரிவும் முஸ்லிம்கள் என்றும் ஒரு பிரிவு நரகத்திற்குரிய பிரிவு என்றும் இவர்கள் அறிவிப்பு செய்திருக்கின்றார்கள். இந்த அநீதியான சம்பவம் நடந்த பிறகு இதனை இவர்கள் தங்களுக்கு ஆதரவாக எடுத்து கூறி வருகின்றார்கள். அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்பதை அவர்களே புரியாமல் இருக்கின்றார்கள். இப்போது 1974 ஆண்டில் அக்டோபர் 6ஆம் தேதி நவாய வக்த் என்ற பத்திரிகை மிகவும் மகிழ்ச்சியுடன் மிகவும் பெருமையுடன் இவ்வாறு அறிவிப்பு செய்கின்றது. அதனுடைய தலையங்கமே இவ்வாறு இருக்கின்றது, அதாவது 72 பிரிவுகளின் இஜ்மா, அதாவது ஒருமித்த கருத்து என்று கூறுகின்றார்கள். அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்பது அவர்களுக்கே தெரியாமல் இருக்கின்றது. இறைவனுடைய விதி அவர்களை இவ்வாறெல்லாம் பேச வைக்கின்றது. அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவர்களையும் அவர்களை ஏமாற்றலாம் நினைக்கின்றார்கள், ஆனால் அவர்களே ஏமாற்றப்படுகின்றார்கள். அவர்களுடைய எல்லா சூழ்ச்சிகளும் திட்டங்களும் அவர்கள் பக்கமே திரும்பிவிட்டன. அவருடைய அறிவிப்பை பாருங்கள். அவர்கள் இவ்வாறு பத்திரிகையில் இந்த அறிவிப்பை வெளியிட்டார்கள். இஸ்லாத்தின் முழு வரலாற்றிலும் இந்த அளவு எந்த ஒரு பிரச்சனையின் மீதும் ஒருமித்த கருத்து உம்மத்தில் ஏற்பட்டதே இல்லை. இந்த உம்மத்தினுடைய இஜ்மாவில் ஒருமித்த கருத்தில் நாட்டில் உள்ள எல்லா பெரும் பெரும் மார்க்க அறிஞர்களும், ஷரியத்தின் பாதுகாவலர்களும், எல்லா அரசியல் தலைவர்களும், ஒவ்வொரு பிரிவை சார்ந்த அரசியல் பெருந்தகைகளும் ஒருமித்த கருத்தை உடையவர்களாக இருக்கின்றார்கள். அவ்வாறே சூஃபிகளும் இறைஞானிகளும் இந்த உண்மையின் மீது முழுமையான ஒருமித்த கருத்தை உடையவர்களாக இருக்கின்றார்கள். என்ன அது? காதியானி பிரிவை தவிர்த்து பாக்கியுள்ள 72 பிரிவுகளும் முஸ்லிம்கள் ஆவார்கள். எனவே நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டுவிட்டோம். இந்த விஷயத்தில் மகிழ்ச்சி அடைகின்றோம். எந்த விஷயத்தில் மகிழ்ச்சி அடைகின்றார்கள்? நாங்கள் 72 பிரிவுகளும் இதற்கு முன்னர் என்ன கூறியிருந்தாலும், அதாவது இதற்கு முன்னர் இவர்கள் அந்நியர்களை பார்த்து சுட்டிக்காட்டியவாறு, ஷியாக்களை பார்த்தவாறு சுன்னிகளை பார்த்தவாறு ஷியாக்களும் நாங்கள் தான் அந்த ஒரு பிரிவு, நாங்கள் தான் அந்த ஒரு பிரிவு என்று கூறி வந்தார்கள். இப்போது என்ன அறிவிப்பு செய்கின்றார்கள் என்றால், நாங்கள் 72 பிரிவுகளும் ஒன்று சேர்ந்து இந்த ஒரு பிரிவை முஸ்லிம் அல்லாத சிறுபான்மையினர் என்று அறிவிக்கின்றோம். இதை பற்றியே முகமது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நற்செய்தி கூறியிருக்கின்றார்கள். அதாவது 72 மற்றும் ஒன்றுக்கான சண்டை ஏற்படும் போது ஒரே ஒரு பிரிவு மட்டுமே ரட்சிப்புக்குரிய பிரிவாக இருக்கும், மற்ற அனைத்து பிரிவுகளும் நரகினை அடையும். பாருங்கள், இந்த நாளில் இவர்களோடு இறைவனுடைய விதி எவ்வாறு விளையாடி இருக்கின்றது. பைத்தியக்காரர்களை போன்று தமது பத்திரிகைகளின் தலையங்கங்களில் இதை பெருமையோடு கூறி வந்திருக்கின்றார்கள். அதாவது நாங்கள் 72 பிரிவுகளில் இருப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். மிர்சா குலாம் அகமது அவர்களின் அந்த ஜமாத் மட்டும்தான் அந்த ஒரு பிரிவாகும், அந்த ஒரு பிரிவாகும், அந்த ஒரு பிரிவாகும் என்று அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். இறைவன் மீது ஆணையாக அவர்கள் அந்த ஒரு பிரிவை சார்ந்தவர்களாக இருந்தால் 72 பிரிவுகளில் இருக்கின்ற நீங்கள் கண்டிப்பாக நரகிற்குரியவர்கள். ஏனென்றால் உங்களுடைய ஃபத்வா ஒருபோதும் எடுபடாது. ஃபத்வா முகமது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது ஃபத்வா தான் செல்லுபடியாகும். முகமது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஃபத்வாவை தவறென்று கூறக்கூடிய எந்த ஒரு ஆண்மகனையும் எந்த தாயும் இதுவரை பெற்றெடுத்ததில்லை. எனவே 6 செப்டம்பருடைய அந்த நாள் உங்களுக்கு இரவாக வந்து இருக்கின்றது. எங்களுக்கு சூரியன் உதயமான நாளே அதுதான். ஏனென்றால் அந்த நாளில் நீங்கள் உங்களுடைய கைகளால் ஹஜ்ரத் முகமது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முன்னறிவிப்பு நிறைவேறிவிட்டது என்பதை எழுதிவிட்டீர்கள். ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தமது முன்னறிவிப்பின் மூலம் எந்த ஒரு விளைவு ஏற்படும் என்று
அவர்கள் கூறினார்களோ அந்த விளைவுக்கு எதிராக நீங்கள் செயல்பட்டு விட்டீர்கள். அவருடைய முன்னறிவிப்பை பொய்யாக்கி விட்டீர்கள். பிறகு நீங்கள் பெரும்பான்மையில் பெருமை கொள்வதென்றால் முகமது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மார்க்க தீர்ப்புக்கு எதிரான உங்களுடைய பெரும்பான்மையை ஹஜ்ரத் முகமது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சிறிதும் பொருட்படுத்தாத போது நாங்கள் அதனை கால் தூசிக்கு சமமாக கூட மதிப்பதில்லை. ஏனென்றால் ஹஜ்ரத் முகமது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடமிருந்து நீங்கள் துண்டிக்கப்பட்ட பிறகு எங்களையும் முகமது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டும் துண்டிப்பதற்கு நீங்கள் முயற்சி செய்தால் ஒருபோதும் முகமது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கின்ற அந்த உறுதியான தொடர்பை நாங்கள் விட்டுவிட முடியாது. நீங்கள் உண்மையாளராக இருந்தால் நவுதுபில்லா, மேலும் எங்களுடைய எஜமான் முகமது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவறழைத்தவர்களாக இருந்தால் முகமது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு பிரிவுடன் நின்றார்களோ அது தவறாக இருந்தாலும் கூட முகமது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்த அந்த ஒரு பிரிவோடு இருப்பதே நட்பாக்கியமாக நாங்கள் கருதுகின்றோம். மற்ற 72 பிரிவுகள் மீதும் நாங்கள் சாபமிடுகின்றோம். அவர்களோடு இருப்பதில் எங்களுக்கு எந்த மகிழ்ச்சியும் இல்லை. ஏனென்றால் எங்களுடைய எஜமான் முகமது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதில் திருப்தி அடைந்திருக்கின்றார்களோ அதிலே நாங்களும் திருப்தி அடைகின்றோம். இப்போது நீங்கள் முகமது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிரான ஒரு தீர்ப்பை கூறி, அதாவது 72 பிரிவும் சொர்க்கத்திற்குரியவர், ஒரு பிரிவு மட்டுமே நரகனை அடையும் என்று மாற்றி கூறியதன் மூலமாக நீங்கள் விரித்த வலையிலே நீங்களே சிக்கிக் கொண்டீர்கள். அந்த வலை உங்களை சூழ்ந்து நிற்கின்றது. ஷியாக்கள் என்ன, சுன்னிகள் என்ன, எல்லோருமே இதை கூறி வந்தார்கள். அதாவது எங்களுக்கிடையில் கருத்து வேறுபாடு இருந்தாலும் நாங்கள் முஸ்லிம்களாக இருக்கின்றோம், எங்களுடைய எல்லா தலைவர்களும் பொய்யர்களாக இருக்கின்றார்கள் என்று தமது இந்த தீர்ப்பின் மூலமாக அவர்கள் கூறிவிட்டார்கள். ஏனென்றால் முகமது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்ப்புக்கு எதிராக இவருடைய தீர்ப்பு அமைந்திருக்கின்றது. எனவே இந்த நாள் எத்தகைய மகத்தான வெற்றிக்குரிய நாள் என்றால் அல்லாஹ் வெற்றியின் சூரியனை எங்களுக்காக இந்த நாளில் உதிக்க செய்திருக்கின்றான். நாங்கள் இந்த விஷயத்தில் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இணைந்திருப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம், திருப்தி அடைகின்றோம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் வ பாரிக் வஸல்லிம் இன்னக ஹமீதும் மஜீத்.